பல்லாவரத்தில் ரெட் பாண்டான்ற ஒரு கடையில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனும் அந்த ரீல்ஸ்லையும் பார்த்தேன். இது உங்கள் கண்ணு முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணி வெயிட்டு, குவான்டிட்டி, டேஸ்ட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிடலாம். நிறைய பேர் வச்சுருக்காங்களா உண்மையிலேயே? வாங்கணும், டாகி வேணும். பிட்புல்லாம் நம்மளே கட்சி சாவச்சிருமாமே. எங்கள் அதுவும் என் ஒய்ஃப்லாம் சமைச்சு போடுறதுன்னு நினச்சிக்கா. நாயே இதை நீ தின்னு வாழ்றதுக்கு எங்கிட்ட கடி வாங்கி சாப்பிட நாய் அப்படின்னு கட்சி நம்மளை கொதற ஆரம்பிச்சிடும். வணக்கம் மக்களே, பல்லாவரத்தில் ரெட் பாண்டான்ற ஒரு கடையில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனும் அந்த ரீல்ஸ்லையும் பார்த்தேன். எப்படின்னா ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ, 2 மட்டன் பிரியாணி வாங்கினா ஒரு மட்டன் பிரியாணி ஃப்ரீ, ஒரு சிக்கன் ரைஸ் வாங்கினா ஒரு சிக்கன் ரைஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இந்த ரெட் பாண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்க வந்து பல்லாவரத்தில் ஏர்போர்ட் கிட்ட வந்து நைட்டு மட்டும் தான் சேல்ஸு. அது மாதிரி நிறைய பல்லாவரத்தில் இருக்கும் எல்லாருக்குமே அது வந்து ஒரு ஃபேவரட் கடை. ஆக்சுவலாக நான் பூந்தமல்லி, என்னோட ஃபேவரட் கடை நைட்டில் வந்து டிஎல்எஃப் பிரியாணி. அதை மாதிரி அவங்க பல்லாவரத்தில் அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க இப்போ வந்து பெரிய கடையை ஓப்பன் பண்ணி இப்போ இந்த மாதிரி நம்ம விஜய் சார் ஃப்ரெண்டு அவர் என்ன சஞ்சய் அவர் வந்து இனகிரேஷன் பண்ணி நிறைய பேர் அப்போ வீடியோ போட்டாங்க. ஸோ இப்பயும் வந்து இவங்க ஜனவரிக்காக ஒரு ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஜனவரி 26 வரைக்கும் ஸோ இந்த ஆஃபர்ஸ் இருக்கு. ஆனால் அதில் வந்து கண்டிஷன் என்னன்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே மட்டும் தான் இந்த ஆஃபர் அப்ளிகபிள். ஸோ நான் சொன்ன ஆஃபர்ஸ்லாம் வந்து இங்கே வாங்கிட்டு வந்துட்டேன். இது உங்கள் கண்ணு முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணி வெயிட்டு, குவான்டிட்டி, டேஸ்ட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிடலாம். அதே மாதிரி இதோட ப்ரைஸ் தனியாக வாங்கினா எவ்வளோ, காம்போ வாங்கினா எவ்வளோன்னு சொல்லி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அவங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ், இவங்களோட மட்டன் பிரியாணி தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். 2 வாங்கினா 1 ஃப்ரீ. ஸோ 2 வாங்கினா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபாய். 600 வாங்கினா ஒரு மட்டன் பிரியாணி ஃப்ரீ. தனியாக வாங்கினாலும் இதோட ப்ரைஸ் 300 ரூபாய் தான். ஸோ இவங்க அதுக்கேற்ற மாதிரி தனித்தனியாக ஒரு ரைத்தா, அதே மாதிரி கத்திரிக்காய் 3 கொடுத்துருக்காங்க. 300 ரூபாய் சொல்லியிருக்காங்க ப்ரைஸு. எனக்கு தெரிஞ்சு புகாரி, ஸ்டார் பிரியாணி அந்த ரேஞ்சுக்கு இவங்க ப்ரைஸ் விற்கிறாங்க. மேபி அவங்க நைட்டு கடை ஃபுட் ட்ராக்ல வைக்கும்போது இவ்வளோ ப்ரைஸ் அதுலன்னு தெரில. இதுக்கப்புறம் தான் ஒரு மெயினான சம்பவம் இருக்குது. ஏன்னா பாக்ஸோட குவான்டிட்டியே ரொம்ப கம்மியாக இருக்குது. 300 ரூபாய்க்கு ஒரு ஒர்த்தான பிரியாணின்னு பார்த்துடலாம். ஏன்னா நம்ம சில கடையிலலாம் 300 ரூபாய்க்கு பார்த்தோன்னா ஒரு 800லேருந்து 700லேருந்து 1000 கிராம்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. மண்ணை எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். பிளேட்லாம் வச்சு 0 பண்ணியாச்சு. ஸோ இவங்க மட்டன் பிரியாணியை வந்து ஓப்பன் பண்ணி கொட்டிடலாம். ஆக்சுவலாக எக்ஸாக்டாக 600 கிராம் தராங்க. ஓகே, அதுக்கப்புறம் கடைசியாக டேஸ்ட்லாம் பார்த்துட்டு இது ப்ரைஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி எத்தனை பீஸ் கொடுத்துருக்காங்க நான் செக் பண்ணிடுறேன். 1 2 3 4 நிறைய பீஸ் வச்சுருக்காங்கடா. உண்மையிலேயே 4 பீஸ் கிட்ட இருக்குது. இப்போயே டேஸ்ட்டு பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக 4 பீஸ் கிட்ட இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பேக் ஓப்பன் பண்ணோம், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கு. செகண்ட், தேர்டு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஹாட் பாக்ஸில் பதிக்கலாம். அப்போ தான் சுட சுட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கழுவுறதுக்குலாம் கஷ்டமாக இருக்கும், நம்ம டிஷ்யூ வச்சு தொடச்சிக்கலாம். நம்ம தான் சாப்பிட போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவங்களோட செகண்ட் பேக் 0ல் தான் இருக்கு. பிரியாணி எனக்கு தெரிஞ்சு தாறுமாறாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 594 கிராம்ஸ் இருக்கு. சூப்பராக கையில் அடிச்சாலும் எக்ஸாக்டாக அடிக்கிறாங்க ஓரளவுக்கு. இதோட பீஸ் செக் பண்ணிடலாம். பையன் போய் மேல் பிரியாணி வந்துக்கிறான். ஸோ இந்த பிரியாணிக்கு இந்த பிரியாணிக்கும் லைட்டாக கலர் வித்தியாசம் தெரியுது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு அவங்க கடைக்கெல்லாம் போய் வேணாராம். எப்படி கூட்டம்லாம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் நான் வந்து பலூன் சாப்பிட சொல்லி ஆரம்பிச்சேன். ஆனா நான் 10 40 போயிட்டேன். அப்போ வந்து அவன் ஃபர்ஸ்ட் போயிட்டான். அதுக்கு ஒரு ரூட் சாப்பிட்டேன். கமல் மாதிரி ஆயிட்டேங்கிறான்னு நினைக்கிறேன். கூட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டேன். 10:30 மணிக்கு போனேன், அங்கே வந்தாங்க, பைக் எடுத்துன்னு போகிறாங்க, ஒரு கார் நடுவில் போச்சு. கேட்டதுக்கு மட்டும் கூட்டம் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? 12 நல்ல கூட்டம் வந்துச்சு. ஓகே, சூப்பர். ஸோ அதே மாதிரி கடையோட சர்வீஸும் சூப்பராக இருக்குன்னா. அதுக்கப்புறம் கியூலாம் பெருசாக இல்லைல்ல. 50 நீ எத்தனை வந்த? வா, கியூலே ஃபஸ்ட்டு போகுது. வா, இதுக்கு தான் ஃபஸ்ட்டு போய்க்கிறோம். சாப்பிட்றதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு போவோம் எப்பவுமே. சரி, இவங்க 3 பீஸ் கொடுத்துருவாங்க. அது கொஞ்சம் 4 பீஸ் இருந்துச்சு. ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணால் சிமிலர் பீஸ் மாதிரி தான் இருக்கேன். எல்லாமே பெரிய பெரிய பீஸ் தான். ஈவினிங் ஹாட் பாக்ஸில் கொட்டிடலாம். கிளீனிங். தேர்டு பிரியாணி. என்னடா வெயிட் 1 by 1 டிகிரிஸ் ஆகினே வருது. ஸோ 584 கிராம்ஸ் இருக்கு. இவங்க ஒரு 16 கிராம்ஸ் கம்மியாக போட்டிருக்காங்க. ஸோ பீஸை செக் பண்ணிடலாம். 3 பீஸு ப்ளஸ் எல்லாமே ரைஸ் தான். ஓகே, எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆஃபர் பாக்ஸில் வந்து பீஸோ ரைஸோ கொஞ்சம் கம்மியாக வைப்பாங்க அப்படின்றலாம் இருந்தது. ஸோ இப்போ அந்த சந்தேகம் கிளியர். ஓரளவுக்கு எல்லாமே சேமாக தான் கொடுத்துருக்காங்க. செம்ம கெத்து. இப்போ வந்து ரொம்ப டெம்ட் ஆகுது, வாயில் அப்படியே வாட்டர் ஃபால்ஸ் ஓடுது. ஏன்னா அப்படி இருக்குது மட்டன் பிரியாணி. தனியாக வாங்கினாலும் 300 ரூபாய் தான் இது. பட் 300 ரூபாய்க்கு இன்னும் கொஞ்சம் ரைஸ் குவான்டிட்டி அதிகமாக கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா பீஸ் நல்லா வைக்கிறீங்க, அது சந்தோஷம். ஒரு 100 கிராம் இல்லை 200 கிராம் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க பல்லாவரத்துலேயே நிறைய டீம் இருக்காங்க. அவங்க டீம்லாம் வந்து வெயிட்டாக கொடுத்துருக்காங்க.
கேட்குறாங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன், ரெக்வஸ்ட் என்னோட. இப்போ வந்து டேஸ்ட் பார்த்துறேன். ஓகே, ஏற கட்டியாச்சு. இப்போ வேட்டையில் இறங்க வேண்டியது தான். ரைஸ் சூப்பராக குழந்தைங்க வைக்கிற மாதிரி இதில் பார்க்குறது. பீஸ் சில இடத்துல பீஸ் தான் வைக்க மாட்டாங்க, ஆனால் இவங்க பீஸ் பெருசு பெருசாக வைக்கிறாங்க, ரைஸ் கம்மியாக வைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நல்லது தான், டயட் இருக்குது உங்களுக்கு. நம்மளுக்கு எதுக்கு, நம்ம டயட்டில் இருக்கிறோம். அவன் இன்னும் திருந்தலாமாமா. இப்போ வந்து பிளெயினாக சாப்பிட்றேன். பிரியாணிலே எல்லாருக்குமே ஒரு காட்ஃபாதர்னா மட்டன் பிரியாணி தான். மட்டனும் பிரியாணியும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அந்த ஜோடி அடிக்க ஆளே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர்ஃபுல் பிரியாணி மட்டன் தான். சிக்கனில் கூட அந்த சுகம் வராது, மட்டனில் சுகமாக இருக்கும். சுகமா இருக்கா, சுகமா இருக்கா, சுகமா இருக்கா. நல்லா இறங்கிருக்குதான். நெக்ஸ்ட் பீஸ் வச்சு சாப்பிட்றேன். பீஸ் வந்து எலும்பு வித்து கறி, நல்லா சூப்பராக ஒரு பீஸ் பார்க்குறதுக்கு. ஓகே, பீஸ் வச்சு ஒரு பைட்டு. பல்லாவரத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பிரியாணி மாஸ்டராக இருந்திருப்பாங்க போல. அந்த ரத்தம் ஃபுல்லாக ஓடுது அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க. பல்லாவரம்னால பிரியாணின்ற மாதிரி இப்போ மைண்ட் ஆயிடுச்சுல. ஐயா சீனாக செஞ்சுருக்கீங்க ஐயா, ரெட் பாண்டா. இது ப்ரொமோஷன் கிடையாது ஐயா, எனக்கு சந்தோஷமாக இருந்தது நான் சொல்லுவேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காங்க. குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்க ஐயா, உங்களை வச்சுக்க ஆளே இல்லை. நான் ஒரு ஃபோனில் வச்சே பேசினுக்கிறேன். ஆக்சுவலாக என் கையில் வந்து ஃபோனை வச்சு மை மறந்து பேசினிருக்கேன், அவன் ஃபோன் கேட்டான்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படி மண்டல ஏற்றி வச்சிட்டாங்க இந்த பிரியாணியை. பீஸ் வேறு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாரு. நம்ம ஆல்ரெடி சொல்கிறது தான், ஒரு பிரியாணியை வந்து சைடிஷ் இல்லாமல் சாப்பிட்ணும், அதுதான் கெத்து பிரியாணி. இது எனக்கு தெரிஞ்சு தேவையே இல்லை, இருந்தாலும் சரி உங்களுக்காக போட்டு சாப்பிட்றேன். பேக்கிங்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா பெரிய ஆள் ஆகிடுவீங்க நம்புகிறேன். அப்புறமேட்டு இம்ப்ரூவ் பண்ணுங்கள். கத்திரிக்காய் கறி ரைஸ் வச்சு ஒரு பைட்டு போயிடறேன். பரா ப்ளீஸ் பரா. ஆடு நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துருக்கு போகுது, நல்லா ஃப்ரெஷ் ஆடாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சென்னை ஆடாக இருக்காது, சென்னையில் இருந்ததுன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கும் அதெல்லாம் சாப்பிட்டு இருக்கோம். நல்லா கிராமத்து ஆடாக போட்டு பச்சை பசேன்னு சாப்பிட்டு அருமையாக வளர்த்துருக்காங்க உங்களுக்கு ஆடை. நெக்ஸ்ட்டு வந்து ரைத்தா வச்சு, நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் வச்சு ஒரு பைட்டு போயிடுறேன்ப்பா. செம்மையாக இருக்குது. மட்டன் பிரியாணிக்கு ரேட்டிங் சொல்லணும்னா டேஸ்ட்டில் தட்டி தூக்கிட்டாங்க, குவாலிட்டி தட்டி தூக்கிட்டாங்க, குவான்டிட்டி கம்மி, ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம்தான். ஓகே, அவங்களும் சின்ன கடையிலேருந்து பெரிய கடை வராங்க, இன்னும் பெரிய பெரிய கடைக்கு போகணும், வாழ்த்துக்கள். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணால் நான் வந்து 5க்கு 4.1 தரேன். ஏன் தெரியுமா, எனக்கு வந்து டேஸ்ட்டில் நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க. நான் இன்னும் கொஞ்சம் 4.3 கூட கொடுக்கலாம், ஏன்னா ரைஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டதுனால சந்தோஷமாக இருந்திருக்கும். டேஸ்ட்டில் சூப்பர் பண்ணிட்டாங்க, அதனால 4.1. நெக்ஸ்ட்டு சிக்கன் பிரியாணி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தனியாக வாங்கினா 180, காம்போவில் வாங்கினீங்கன்னா 220 ரூபாய்க்கு 2 பிரியாணி தராங்க. ஓகேவா? இப்போ எப்படின்னா ஒரு பிரியாணி கொடுங்கண்ணா அப்படின்னா 180 ரூபா வாங்குவாங்க. இல்லைப்பா காம்போ ஆஃபர் இருப்பா, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பிரியாணி ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 220 ரூபா வாங்க. புரியுற மாதிரி கொஞ்சம் கிளியராக சொல்லிட்டேன். ஸோ அது அந்த மாதிரி 220 ரூபா கொடுத்து 2 பிரியாணி வாங்கியிருக்கேன். ஸோ தனியாக வாங்குறதுக்கும் காம்போவில் வாங்குறதுக்கும் 40 ரூபா அதிகமாகுது. ஓகே, உள்ள அதே மாதிரி ரைத்தா கத்திரிக்காய் அந்த சிக்கன் பிரியாணி. ஸோ 2 சிக்கன் பிரியாணி இருக்கு. மட்டன் சாப்பிட்டு கொஞ்சம் டெம்ப்ட் அடங்கிச்சு, ஸோ இதனால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, வெயிட்டு பார்த்துலாம். ஓகே, 0 பண்ணியாச்சு, பிளேட்டும் வச்சாச்சு. இவங்க வந்து 650 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை பீஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். 1 2 பீஸ். ஸோ 2 பீஸ் கொடுத்துருக்காங்க. எங்கள் வீட்டில் மட்டும் நான் டாகி இருந்ததுன்னு நினச்சிக்கோ, செம்ம வேட்டையாக இருக்கும் அதுக்கு. டெய்லியும் போலன்னு போலக்கும். க்ரீம் ஸ்டோரியெல்லாம் சாப்பிட வச்சிருவேன். அதை நாய் கொடுத்துருவோம், நம்மளே சாப்பிடலாம். சாப்பிட்டு பலுடா கேட்குறதுக்கு வச்சுப்பேன். நான் அதை ஃபுல் ட்ரைன் பண்ணி வச்சிருப்பேன். யாருன்னா திருட வந்தால் கூட ஒரு சிக்கன் பிரியாணி பார்சல்ன்ட்டு போயினே இருக்கும், நீ உள்ளே போ எனக்கு கொடுத்துட்டு போ. வாங்கணும், டாகி ஒன்று வாங்கணும். என்ன டாகி வளர்க்கலான்னு கமெண்ட்டில் போடுங்க. நாட்டு நாய் வளர்க்கலான்னு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்காங்க. பிட்புல்லாம் நம்மளே கட்சி சாவச்சிருமாமே. எங்கள் அதுவும் என் ஒய்ஃப்லாம் சமைச்சு போடுறதுன்னு நினச்சிக்கா, நாயை இதை நீ தின்னு வாழ்றதுக்கு எங்கிட்ட கடி வாங்கி சாப்பிட நாயை அப்படின்னு கட்சி நம்மளை கொதற ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ எதுக்குள்ளே வந்தோம். செகண்ட் பேக் 0ல் இருக்கு, தொடைக்கல, நல்லா தான் இருக்குது, பிளேட்டே விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் பேக்குக்கும் செகண்ட் பேக்குக்கும் ஒரு 45 கிராம் கிட்ட வித்தியாசம் வருது. எத்தனை பீஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். 2 பீஸ் வச்சுருக்காங்க. எனக்கு என்னவோ சிக்கன் பிரியாணி தொடும் போதே எனக்கு வந்து ஒரு மாதிரியா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் வரல. அப்படி தொட்டால் அப்படியே இழுக்கணும், நம்மள அந்த மாதிரி இருக்கணும், இழுக்கலை. அப்போ கரண்டில் கைவிடா அப்படின்வாங்க. ஜோக் இல்லை இல்லையா? சரி, ஓகே, இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இது யார் கட்டிடலாம். ஃபஸ்ட்டு பிளைனாக சாப்பிடலாம். அடியில் சூடாக இருக்குது, அடியிலேருந்து எடுத்து சாப்பிடலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கு. சிக்கன் பீஸ் ஆல்சோ லுக்கிங் குட். சிக்கன் பீஸ் ஆல்சோ நல்லா இருக்கு. நம்மளுக்கு கொஞ்சம் செக்க பீஸ் வந்துச்சு, இந்த அளவு நல்லா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் சாஃப்டா இருந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். கொஞ்சம் ஹார்டா இருக்கு. பீஸோட வச்சு சாப்பிட்றேன். நெக்ஸ்ட் கத்திரிக்காய் ரெட் அல்வா மாதிரி இது பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் ரைத்தா எல்லாத்தையும் வச்சு ஒரு பெரிய பைட்டு.
ஓகே, சாப்பாடு டேஸ்ட் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் குறை என்ன இருக்குன்னா ரைஸ் ரொம்ப வேறன்னு இருக்கு. இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். மேபி இவங்க அடித்த பிரியாணி வந்து மேலேருந்து அடிச்சாங்கனால எப்படின்னு தெரியல, கொஞ்சம் அடியிலேருந்து அடிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நான் சூடாக இருக்கு உள்ள அதையும் சாப்பிட்டு பார்த்தேன். ஸோ அப்படி தான் இருக்குது ரைஸு. அதே மாதிரி சிக்கன் பீஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, கொஞ்சம் சாஃப்டாக நல்ல பீஸாக சூப்பராக போட்டுருந்தாங்கன்னா அந்த பார்சலில் நல்லா இருந்துச்சு. இந்த பார்சலில் கொஞ்சம் ஹார்டாக செக்க பீஸாக போட்டாங்க. பட் டேஸ்ட் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ரெண்டுத்தையும் சரி பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து டாப்பாக இருக்கும். 4 ரேட்டிங் மேலே கொடுத்துருப்பேன். ஸோ எனக்கு அது ரெண்டும் குறையா இருக்கிறதுனால அதே மாதிரி ப்ரைஸும் கொஞ்சம் 180 ரூபா. ஒரு பிரியாணி 180 ரூபா கொடுத்து இதோட 120 ரூபாய்க்கு 110 ரூபாய்க்கு நல்ல பிரியாணி தான் நம்ம ஏரியா நிறைய கிடைக்கும், பல்லாவத்தில் நிறைய கிடைக்கும். ஸோ சிக்கன் பிரியாணி பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் அதிகம், குவாலிட்டி ஓகே, குவான்டிட்டி கம்மி, டேஸ்ட் நல்லா இருக்கு. ஸோ இதை கன்சிடர் பண்ணால் நம்ம வந்து ஒரு 3.6 தரலாம். ஃபைனலாக அவங்களோட சிக்கன் ரைஸ் இது. ஸோ இந்த சிக்கன் ரைஸ் வந்து தனியாக வாங்கினா 150 ரூபா, காம்போவில் வாங்கினா 180 ரூபா. ஓகேவா? இப்போ நீங்கள் 180 ரூபா கொடுத்தீங்கன்னா காம்பவுண்ட் சொன்னீங்கன்னா ரெண்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தருவாங்க. உங்களோட வெயிட்டு பார்த்தலாம். பிளேட் வச்சாச்சு, 0 பண்ணியாச்சு. சேம் பாக்ஸ் தான் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு. 477 கிராம். இது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் பேக்கை செக் பண்ணிடலாம். எவ்வளோ பிளேட்டு எவ்வளோ பாத்திரம் செலவு பண்ணுற பாருங்கள் இதுக்கப்புறம் நான் தான் உட்காந்து எல்லாத்தையும் கழுவணும். அதான் இருக்கிறதுலே பெரிய டாஸ்க். 494 கிராம். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் இருக்குது. நம்ம வாங்குற சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணியோட சிக்கன் ரைஸோட குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்குது. இப்போ டேஸ்ட்டு பார்த்துலாம். சிக்கன்லாம் செம்ம ஹார்டாக இருக்குது. மேபி நம்ம கொஞ்சம் நேரம் ஆறிச்சதுனால அப்படி ஆச்சுன்னு தெரியல. ப்ளைனாக சாப்பிட்லாம். எனக்கு கெச்சப் பிடிக்காது, கிரீன் சட்னியில் சாப்பிட்லாம். கிரீன் சட்னின்ற கிரீன் சாஸ். இதுக்கு ரேட்டிங் சொல்லிடுறேன். எனக்கு வந்து குவான்டிட்டி ஓகே, ரொம்ப அதிகமாக இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, ஒரு ஓகே குவான்டிட்டி தான். குவாலிட்டி நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு. சிக்கன் மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. அது நம்ம தப்பா அவங்க தப்பான்னு தெரியல. நம்ம பார்சல் வாங்கி வந்து கொஞ்ச நாள் சாப்பிட்றோம், அதனாலயா இல்லை அவங்களான்னு தெரியல. அதுதான் மிச்சம் எல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கு. சிக்கன் ரைஸுக்கு தேவையான டேஸ்ட் பக்காவாக கொடுத்துட்றாங்க. ப்ரைஸ் வந்து காம்போவில் இவன் தான் பெஸ்ட்டு நான் வாங்கினதுல. ஏன்னா 180 ரூபாய்க்கு 2 தராங்க. ஸோ பெஸ்ட்டு காம்போ இது எனக்கு தெரிஞ்சு. இது வாங்கி வேணா ட்ரை பண்ணலாம். அது தனியாக வாங்கினா 150 ரூபா வருது. இது எனக்கு தெரிஞ்சு காம்போ தான் பெஸ்ட்டு. ஓவரால் இது ரேட்டிங் வந்து ஒரு 5க்கு ஒரு 3.7 தரேன். நம்ம எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி 5வது ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்ணுவோம். ஹெல்த்துக்கு ரொம்ப பாதிப்பான விஷயம் தான். கொஞ்சம் அதையும் கொஞ்சம் பார்த்து மைனஸ் பண்ணி விட்டுருவோம். அப்படி மைனஸ் பண்ணதா இது. ஓகேவா? நாங்கள் உட்காந்து சாப்பிடலாம் நினச்சா செட் ஆகாது, க்ரௌட் அதிகமாக வருன்றதுனால பார்சல் வாங்கினேன்ட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரியாணியில் முட்டை வர வைக்கல, அது ஒரு குறையா இருந்தது. ஓவராலாக இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வைக்கிற ப்ரைஸ்லாம் கம்மி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா இவங்க முட்டை பிரெட்டெல்லாம் தரதே இல்லை. ஸோ ப்ரைஸ் தனியாக வைக்கிறது கம்மி பண்ணிங்கன்னா உண்மையாக சூப்பராக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகேவா? இன்னையோட டேஸ்ட் ரிவ்யூ சொல்லியாச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.